ஓகே. இப்போ நம்ம பாட்டம் அப்வேர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஆட் போஸ்ட் பண்ணுறோம். ஆட் போஸ்ட்டுக்கான யூஐ ஸ்க்ரீனை போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப் பாரை பார்த்தீங்கன்னா, இது பிளாக் கலரில் இருக்குது, இது ஒயிட்டாக இருக்குது. இது பார்க்கவே ஒரு அழகா இல்லை. ஸோ இதுக்கான கலரை நான் மாற்ற போகிறேன். அதுக்கு மெயின் ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தேன், ஓவராலாக கலர் மாறிடும். ஸோ இதோட தீமை மாற்றலாம். தீம் தீம் டேட்டா டாட் டார்க் வந்து மொபைல் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுக்குறோம். சேவ் பண்ணிக்கிட்டேன், ரீலோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் ஆகிட்டு, அதாவது நமக்கு வந்து தீம் வந்து பிளாக் கலரில் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்க்கவே ஒரு நல்ல அழகான லுக்கில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கிரே கலரும் தெரியுது, எந்த ஸ்க்ரீனில் இருக்கும் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்ன, இந்த ஹோம் ஸ்க்ரீனு, சர்ச்சு, ஃபேவரட் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ண போகிறது எதுனா ஆட் போஸ்ட்டுக்கான யூஐ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் கூடவே ஆட் போஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஸ்க்ரீனுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட் போஸ்ட் ஸ்க்ரீன் டாட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். மற்றது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இம்போர்ட் மெட்டீரியல் ஆப் ஸ்டேட்ஃபுல் விஜிட்டாக மாற்றிக்கிறேன். நேம் ஆட் போஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே, ஆட் போஸ்ட் ஸ்க்ரீன் எல்லாம் மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்கேஃபோல்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்கேஃபோல்ட். இப்போ நான் யூஏ அப்படியே பண்ண போகிறேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பார் icons dot arrow back. ஓகே, வேறு டைட்டில் போஸ்ட் டு கொடுத்துக்கிறேன். டைட்டில் டெக்ஸ்ட் ஆஃப் போஸ்ட் டு. சென்டர் டைட்டில் ட்ரூனி கொடுங்க. அதாவது இப்போ இது எதுக்காகனா, ஒன் செகண்ட், நான் அதுக்கு முன்னாடி ஒன்று கிடையாது, ரீலோட் ஆகலை. ஓகே, ஓகே. இங்கே என்னென்னா நம்ம ஆட் ஸ்க்ரீனில் தான் இருக்கோம், ஆனாலும் நமக்கு இன்னும் ஹோம் அந்த இதுக்கு, அதாவது இதுதான் காட்டுது. எதுக்குன்னா நம்ம வந்து இங்கே ஆப் பாரில் இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஹோமு, அதாவது ஆப் பாரில் உள்ள ஆட் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா ஆடுங்கிறதா இருக்குது. அதனால தான் நம்ம ஆட் கொடுத்தும் நமக்கு வந்து மாற மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இந்த கிளாஸ் நேமே இங்கே கால் பண்ணலை. ஸோ கிளாஸ் நேமை கால் பண்ணிடலாம். இந்த ஆட் போஸ்ட் ஸ்க்ரீனுங்கிற கிளாஸ் நேமை நம்ம இந்த இடத்துல கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எரர் போயிடும். ஸோ அது கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த கிளாஸையே நாம் வந்து ஒரு தனி ஸ்க்ரீனில் போட்டுடலாம். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக அந்த நேம் மட்டும் கால் பண்ணி விட்டால் போதும். நம்ம இந்த இடத்துல நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் ஆல்ரெடி குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் இருந்ததில்ல, இதில் நான் அந்த கிளாஸ் நேம் எல்லாத்தையும் நான் இதில் கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் ஐட்டம் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஹோம் ஸ்க்ரீன் ஐட்டம்ஸ், அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள எல்லா ஸ்க்ரீனும், அதாவது நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் பண்ணியிருந்த எல்லா ஸ்க்ரீனையுமே இங்கே தான் நம்ம பொதுவாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருந்தேன். இப்போ எல்லாம் அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். மெட்டீரியல் விஜெட். ஓகே,
எரர் கிளியர் ஆகிட்டு. ஓகே, இப்போ இந்த ஆட் உள்ளது வந்து ஆடு, அது மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் நேமை நான் இங்கே கால் பண்ணிடுறேன். ஆட் போஸ்ட்டோட கிளாஸ் நேமை மட்டும் ஷிஃப்ட்டு போஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. கமா போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த நேமை மட்டும் நம்ம அங்கே கால் பண்ணி விட்டால் போதும். நமக்கு வழக்கம் போல் நம்மளோட ஆப் பார் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆயிரும். இந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக இந்த நேமை போட்டுக்கிறேன். குளோபல் வேரியபிள்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ ரீலோட் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஹோம் கிளிக் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆட் போஸ்ட் கிளிக் பண்ணோன்னா அந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சு நமக்கு. ஓகே, இப்போ நம்ம பண்ண அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஆட் போஸ்ட்டுக்கான யூஏயை பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், டைட்டில் வந்து ஒதுங்கி கிடக்கு. ஸோ நம்ம சென்டருக்கு வர்றதுக்காக சென்டர் டைட்டில் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம். ஆப் பார்க்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரூக்கு மாறிடும், அதாவது சென்டருக்கு வந்துடும். அடிக்கடியாக மாறி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்துட்டு அடுத்து ஆக்ஷனில் டெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கிறேன். ஃபாண்டும் ஃபோல்டாக கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வெயிட் போல்டு. ஓகே, அண்ட் சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே போஸ்ட் வந்துட்டு சைஸு கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 16 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓரளவு கரெக்டான சைஸில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ ஆப் பாரில் உள்ள செக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து பாடி செக்ஷனில் உள்ள டெம்ப்ளேட் பண்ணுறோம். பாடி இதில் காலம் நம்ம போஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது நமக்கு ஒரு டெம்ப்ளேட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரவுண்டாக நம்மளோட டிபி சம்திங் காட்டும். இங்கே வந்து ரைட் டிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுற மாதிரி போஸ்ட்டில் கேட்கும். இங்கே வந்து நம்ம எந்த பிக்சரை நம்ம பிக் பண்ணோமோ அந்த ஃபோட்டோ இதில் காட்டும். ஸோ இந்த 3 வரிசையாக இருக்கும். இப்போ அதான் பண்ண போகிறோம். இதில் வந்து சர்க்கிள், அதாவது நம்மளோட டிபி இமேஜ், ஐ திங்க் அந்த இமேஜும் இங்கே வந்து ரைட்டு டிஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். இங்கே நம்ம செலக்ட் பண்ணுற இமேஜ், அதாவது போஸ்ட் பண்ணுற இமேஜை இங்கே காட்ட போகிறோம். ஸோ அதுக்கான யூவி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நெட்வொர்க் இமேஜ் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். பின்னாடி இப்போதைக்கு நான் ஒரு நெட்வொர்க் இமேஜ் கொடுத்துக்கிறேன். பின்னாடி நம்ம வேறு இமேஜ் மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். இந்த இமேஜ் இதை நான் அப்படியே இந்த லிங்க்கை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த நெட்வொர்க் இமேஜ் இங்கே வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீல்டு போடணும். அதாவது இமேஜ் வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்டு, நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கான டெக்ஸ்ட் ஃபீல்டு போட போகிறோம். அப்புறம் இமேஜ் போட போகிறோம். ஸோ சைஸ் பாக்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு வித்து கொடுத்துக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு இவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டேன். சைல்டு டெக்ஸ்ட் ஃபீல்ட் text field of decoration, input decoration. அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு இப்போ போடுறோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு பார்டர் லைன் வரும், அதை தொடர்ந்து. ஸோ அதை நம்ம எடுத்துடலாம், வேண்டான்னு. ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் பார்டரில் இன்புட் பார்டர் நான் கொடுத்துக்கிறேன். 8க்கு மேலே போகாத மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா
நமக்கு ரைட்டாக கேப்ஷன் அண்ட் நம்ம கொடுத்த அந்த இமேஜ் ரெண்டும் உண்டு. ஆனால் அலைன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, கரெக்டான அலைன்மெண்ட் இல்லை. ஸோ அலைன்மெண்ட்டுக்கு இங்கே ரோவில் மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ஸ்பேஸ் அரவுண்ட், அதே மாதிரி கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டில் ஸ்டார்ட் கொடுக்கேன். ஓகே, இப்போ இப்படி வந்திருக்கு. எதுக்கு இன்னும் நமக்கு ஒரு வேலை இருக்குது. என்னென்னா, அடுத்து நம்ம எந்த போஸ்ட்டை நம்ம பிக் பண்ணிட்டு வரோமோ அது இந்த இடத்துல காட்டணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீதி அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சைஸ் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் சைஸ் பாக்ஸ் ஹைட் சைல்டில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இவ்வளோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்டெய்னர்ஸ் டெக்கரேஷன், இமேஜ் டெக்கரேஷன் இமேஜ் போட்டுக்கிறேன். டெக்கரேஷன் இமேஜ் இதையும் அதே மாதிரி இப்போதைக்கு நான் நெட்வொர்க் இமேஜ்னே போட்டுக்கிறேன். நெட்வொர்க் இமேஜ் ஓகே. இதுக்கு ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதோட URL எடுத்துகிட்டு வரேன். காப்பி, பாக்ஸ் வித் டாட் ஃபில் கொடுத்துக்கிறேன். அண்ட் கமா அலைன்மெண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப்செட் டாப் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஃப்ராக்ஷன் ஆஃப்செட் டாட் டாப் சென்டர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பண்ண போகிற ஸ்டெப்புக்கு டிவைடர் போட்டுக்கிறேன். நம்மளோட டிபி அண்ட் ரைட் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் நம்ம போஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த இமேஜ், இந்த 3 இதுவும் காட்டிட்டோம். இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செலக்டிங் இமேஜ் அண்ட் இதுக்கு கீழே உள்ள மீதி செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பண்ணலாம்.